தின் ரகசிய கைகுலுக்கலாக இருக்கும் OSI மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மறைக்கப்பட்ட 7 அடுக்கு செயல்முறைதான் ஆன்லைனில் நாம் செய்யும் அனைத்தையும் உண்மையில் செயல்பட வைக்கிறது. உண்மையா? இதை சற்று யோசித்தீர்களா? ஒரு லிங்க் கிளிக் பாம் தொலைவில் உள்ள வலைப்பக்கம் தோன்றும். இது எப்படி கூட நடக்குது? உங்கள் கணினி கோரிக்கை சர்வரை எப்படி கண்டுபிடிக்கும்? பதில் உங்கள் திரைக்கு மட்டும் எப்படி திரும்ப வரும்? இது மாயம் அல்ல, கஞ்சிமிட்டில் நடக்கும் கச்சிதமான 7 படி ஒத்திசைவு நடனம்தான். உடனே ஒவ்வொரு தரவும் நுணுக்கமாக தயார், அனுப்பி மீள இணைக்கப்படும். இந்த நடன விதிப்புத்தகம்தான் இன்று பேசுவது. இதோ OSI மாடல், ஓபன் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்ஷன். பிரமிட் அல்ல, இருவழிச்சாலை அல்லது ஏணி போல நினையுங்கள். வலைத்தள கோரிக்கை அனுப்பினால் தரவு 7 அடுக்குகளில் கீழே செல்கிறது. தளம் திரும்பினால் அதே அடுக்குகளில் மேலே வருகிறது. அப்படியானால் உங்கள் கிளிக்கை கீழ்ஸ்டா பயணம் தொடரவும். இப்போது பயணம் தொடங்கும். முதல் நிறுத்தம், தரவு தயார். அடுக்கு 765இல் உங்கள் கோரிக்கை தரநிலை உலகளாவிய செய்தியாக மாறும். சரி, முதலில் மேலிருந்து மென்பொருள் அடுக்குகள் தொடங்கலாம். இங்குதான் நீங்க தான் வாழீங்க. இது உங்கள் உலாவி மின்னஞ்சலா ஆன்லைனில் செயலில் நீங்கள் தொடர்புபடும் பகுதிதான். எளிய ஒப்புமை, கடிதம் அனுப்பு. அடுக்கு 7 பயன்பாடு, எழுத லிங்க் கிளி. அடுக்கு 6 வழங்கல் அடுக்கு, உலக மொழிபெயர்ப்பாளர் எல்லா கணினியும் புரியுமாறு எழுதச் செய்து ஒடியாக்கமும் செய்கிறது. இறுதியில் அமர்வு அடுக்கு உரையாடலுக்கு தனி லைன் திறந்து முடிவு வரை இணைப்பை நிலையாக திறந்தே வைக்கும். கோரிக்கை எழுதினோம், மொழிபெயர்த்தோம், ஏச திறந்த வழி. தயாரா? அடுத்து என்ன? அது உண்மையில் உங்கள் கணினியிலிருந்து உலகமெங்கும் சேவையகத்திற்கு எப்படி செல்கிறது? சரி, நடுத்தர அடுக்கு ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் பற்றியது. அடுக்குகள் 4 மற்றும் 3 செய்தியை பொதி செய்து நீண்ட பயணத்தில் காக்கும். இப்போது ஸ்டாக்கில் கீழே பேக்கேஜிங் முகவரியிடல் அடுக்குகளுக்கு செல்கிறோம். இங்கே இணைய தபால் சேவை இயங்கும். இணையத்தில் ஒரே பெரிய டேட்டா கோப்பு அனுப்புதல் மோசம். சிறுபகுதி இழந்தால், சிதைந்தால் அனைத்தும் வீணாகும். அடுக்கு 4 போக்குவரத்து அடுக்கு புத்திசாலி. நீண்ட கடிதத்தை எண்ணிட்ட சிறு அஞ்சல் காட்களாக வெட்டும். அடுக்கு 3 நெட்வொர்க். ஒவ்வொரு அட்டையிலும் இலக்கு சேவையக IP-யை எழுதுகிறது. புத்திசாலி, சரிதானே? அப்படியே இதுதான். செய்தி முழுதும் பொதி முகவரி உலக அனுப்ப தயார். இப்போது இனி அதை அஞ்சலில் போடுங்கள். இதோ வயர் வரை வந்தோம். உண்மையில் இந்த கடைசி படியில் டிஜிட்டல் பாக்கெட்டுகள் உடல் சிக்னல்களாக அனைத்தும் மாறும். நாம் அடுக்கின் அடியில் வன்பொருள் அடுக்குகள். இங்கே டிஜிட்டலும் பௌதிகமும் இறுதியில் கைகுலுக்குகின்றன. சரி, 2ஆம் அடுக்கு டேட்டா லிங்க். முதல் படி, அஞ்சல் அட்டைகளை தபால்காரரிடம் கொடுத்தது போல் நினையுங்கள். அவர் மட்டும் அதை அஞ்சலகம் அல்லது வைஃபை ரூட்டருக்கு சேர்ப்பார். முதல் பௌதீக அடுக்கு இதுதான். டேட்டா கேபிளுக்கு மின், வைபருக்கு ஒளி, வைஃபைக்கு ரேடியோ அலைகளாகி இப்போது உலகம் முழுதும் பயணிக்கிறது. நடந்ததை யோசிங்க. டேட்டா இறங்க லேயர்கள் வழிமுறைகவர் சேர்த்தன, கூடுபொம்மை போல. இப்போது இவை மறுபுற சர்வருக்கு வந்தால் அது எதிர்மாறாக செய்து தொடங்கி அசல் செய்திக்காக ஒவ்வொரு அடுக்கையும் அவிழ்த்துவிடும். இப்போது மேலே திரும்ப சர்வர் சிக்னல்களை பெற்றது. உங்கள் செய்தியை மீளச் செய்ய செயல்முறையை திருப்பும். சர்வர் பக்கத்தில் நீங்கள் அதை இங்கே பார்க்கலாம். டேட்டா அதே அடுக்கில் மேலே பயணிக்கும். பௌதீக கம்பியில் தொடங்கி சர்வர் மென்பொருளில் மீண்டும் முடியும். முழு சமச்சீர். இப்போது விரைவாக போகலாம். படி 1 சிக்னல் பெறல். படி 2 உள்ளூர் டெலிவரி முடிவு. படி 3 சர்வர் இலக்கு முகவரி வாசிப்பு. படி 4 எண்ணிட்ட அஞ்சல் அட்டைகள் சரிவரிசையில் சேரும். 5 அமர்வு நடத்தப்படும். படி 6 செய்தி சர்வர் புரியும் மொழிக்கு மீள மொழிபெயர்க்கப்படுகிறது. படி 7 செயலி முழு கோரிக்கை பெறுகிறது. பிறகு என்ன? மீண்டும் செய்து பக்கத்தை உங்களுக்கு அனுப்பும். சரி, இது எப்படி? ஆனால் ஏன் முக்கியம்? அதாவது நல்ல டெக்னிக்கல் டயக்ராம். ஆனால் இன்று வாழ்வும் வேலைப்பாடும் ஏன் இவ்வளவு முக்கியம்? சரி, 3 காரணங்கள். முதல், இது உலகத் தரநிலை. அதனால் ஆப்பிள் போன், கூகுள் சர்வர், விண்டோஸ் PC யுடன் கூட எளிதாக பேசும். எல்லாம் ஒரே விதிகள் பின்பற்றும். இது ட்ரபிள் ஷூட்டிங் உதவும். இணையம் போனால் கேபிளா? அது லேயர் 1 பிரச்சனை. இணைய மென்பொருள் பழுதா? அது லேயர் 7 பிரச்சனை. இது சிக்கலை காண வழிகாட்டும். இறுதியில் பொதுமைக்கு வழி தரும். லேயர்கள் பிரிந்ததால் லேயர் 1இல் பைத்தியம் வேக வைஃபை செய்தாலும் லேயர் 7இல் உலாவி வேலை முற்றிலும் அப்படியே தொடரும். இது நிஜமா அருமை? இறுதியில் இதுதான் உண்மை கருத்து. இணைய குழப்பத்தில் OSI மாதிரி அனைவரும் ஒரே மொழி பேச உறுதி செய்கிறது. இது எல்லாவற்றுக்கும் அடித்தளம். ஆனா யோசிங்க, இந்த மாடல் 1970களிலே முன்பே வடிவானது. குவியும் உலகில் பில்லியன் ஸ்மார்ட் சாதனங்கள். அடுத்தது தெரியாத போது 7 லேயர் போதுமா?
கற்பனை லேயர் 8 எதற்கு? உங்கள் கருத்தை எங்களிடம் பகிருங்கள். கேட்டதற்கு மிக்க நன்றி.